ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னா ஒரு பீஸ் ஆஃப் கோட். அதை வந்து நம்ம எப்போ கூப்பிடுறோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. கூப்பிடாத போது எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இது வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல ரீயூசபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமோட சைஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட். திஸ் இஸ் அ மோர் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆக்சுவலா. ஸோ அது எப்படி இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றது பார்த்தலாம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு முதல்ல டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ டெஃப்னா டிஃபைன் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் மீனிங் பிஹைண்ட் இட். பட் டெஃபினிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்காக நீங்க வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ஃபங்க்ஷன் நேம்க்குள்ள. ஸோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் கிவ் அண்டர்ஸ்கோர். ஸோ அது நேம் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் பிராக்கெட்ஸ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணணும். அண்ட் தென் ஒரு கோலன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபங்ஷனோட டெஃபினிஷன். ஒரு ஃபங்ஷனுக்கு ஃபங்ஷன் நீங்க எழுதிட்டு அதுக்கு எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பரேஷனுமே குடுக்காம இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்து கண்டிப்பா மினிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்தே ஆகணும். ஸோ ஒரு ஃபங்ஷன் நீங்க டிஃபைன் மட்டும் தான் பண்றீங்க. ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பரேஷனுமே குடுக்கல அப்படின்னு சொன்னா, யூ கேன் ஜஸ்ட் கிவ் இன் பாஸ். இந்த கண்டிப்பா ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லன்னா என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்ப நான் வந்து ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஆனா எதுவுமே நான் அந்த ஒரு ஆப்பரேஷன் ஸ்டேட்மெண்ட் கூட குடுக்கல. ஸோ அப்போ வந்து ஒரு இன்டெண்டட் பிளாக் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வருது. ஸோ நான் இங்க வந்து ஃபங்ஷன் கிட்ட வச்சுட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். பாஸ்ங்கிறது இந்த ஃபங்ஷன் எதுவுமே பண்ண போறது கிடையாது அப்படிங்கிறத சொல்ற ஒரு லைன். ஆனா இப்போ ஒரு லைன் அந்த ஃபங்ஷனுக்கு குடுத்தனால, நவ் ஐ வோன்ட் கெட் திஸ் எரர். ஸோ இதுல நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இண்டென்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. நீங்க வேற ஏதாவது எடிட்டர் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் நாட் பி த கேஸ் இல்லையா? ஸோ நான் என்டர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து விட்டுருச்சு. ஸோ இது வந்து நம்ம பைதான் இஸ் இண்டென்டேஷன் பேஸ்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது முதல்லயே பார்த்தோம். அப்போ இந்த இண்டென்டேஷன் ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பேஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்ஷன் கீழ நான் எத்தன ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும், ஸோ இப்ப இதுக்கு பதிலா நான் பிரிண்ட் கூட எழுதிக்கலாம் அந்த இடத்துல. ஹலோ அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ்ல இருக்கறனால, இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனோட ஸ்டேட்மெண்ட்டாக மாறுகிறது. ஸோ இப்ப இந்த இடத்துல பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரிண்ட்க்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, பிரிண்ட் ஹைக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, அதே ஸ்பேஸ் பிரிண்ட் ஹலோக்கு முன்னாடியும் இருக்கும் பட்சத்தில், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அததான் வந்து இண்டென்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தானுக்கு இண்டிகேட் பண்றது. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் நான் அடிஷனலா விட்டாலும், அது வந்து எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சுரும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் குடுக்குறீங்களோ, அதே ஸ்பேஸ் இதுக்கப்புறம் குடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நான் வந்து குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நான் இவ்ளோ ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் இட் வில் வொர்க் ஆக்சுவலி. ஆனா கண்டிப்பா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கணும். ஸோ யூசுவலா ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறது வந்து வழக்கம். ஸோ அததான் இங்கேயும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எனக்கு பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபங்ஷன் அ இத இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் நம்ம நேம் குடுத்துருக்கிறோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் இந்த புரோகிராம ரன் பண்றப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா, எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. பிரிண்ட் ஹையும் வரல, பிரிண்ட் ஹலோவும் வரல. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன நம்ம கால் பண்றப்ப தான் அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப அந்த ஃபங்ஷன எப்படி கால் பண்றது? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் நேம் ஃபாலோட் பை ஒரு ஸ்மால் பிராக்கெட் அண்ட் குளோசிங் பிராக்கெட். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்ஷன கூப்பிடுறதா அர்த்தம். இந்த ஸ்மால் பிராக்கெட் இல்லாம இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்ஷனே டைரக்ட்டா நம்ம வந்து அ ரெஃபர் பண்றதா அர்த்தம் ஆக்சுவலா. இப்ப நம்ம அத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சுடுறேன் உங்களுக்கு. ஃபங்ஷன டைரக்ட்டா ரெஃபர் பண்றதுனா என்ன அப்படின்னு. ஸோ இப்ப வந்து இது வந்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, சே ஹை ஃபங்ஷன் அட் இந்த மெமரி அட்ரஸ் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு அட்ரஸ் காமிக்குது ஆக்சுவலா. ஸோ இது வந்து முக்கியம் கிடையாது. இப்ப நான் ஃபங்ஷன வந்து நான் டைரக்ட்டா கூப்பிடணும் அப்டின்னா எப்டின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஃபங்ஷன் அண்ட் தென் ஃபாலோட் பை இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட் இது கால் பண்றப்ப இந்த ஃபங்ஷன நான் கூப்பிடுறேன் அப்டின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஃபங்ஷன கூப்ட்டா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹலோ அண்ட் ஹாய் அப்டிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபங்ஷன் வந்து இன்ட்ரோடியூசஸ் ரீயூசபிலிட்டி அப்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எப்டி ரீயூசபிலிட்டினா லைக் எத்தன தடவ வேணா இந்த நம்ம ஃபங்ஷன் நான் கூப்ட்டுக்கலாம்.
ஸோ, ஹாய், ஹலோ 2 வாட்டி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறப்ப இந்த எக்ஸிகியூஷன், செகண்ட் டைம் கூப்பிடுறப்ப இந்த எக்ஸிகியூஷன். நம்ம இப்போ புரோகிராமிங்ல ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஆக்சுவலா ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இத. டோன்ட் ரீயூஸ் யுவர் கோட் அது ரீடைப் யுவர் கோட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ, அம் அப்படின்னா லைக் ஒரு பீஸ் ஆஃப் கோட் நீங்க இப்போ வந்து இந்த வாட்டி 2 வாட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி ஹலோ அப்படின்றத 2 வாட்டி குடுப்பீங்க இல்லையா? ஸோ, இது வந்து என்னன்னா, இந்த பீஸ் ஆஃப் கோட் நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஸோ, இந்த பீஸ் ஆஃப் கோட நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஸோ, 2 வாட்டி ஒரே பீஸ் ஆஃப் கோட 2 வாட்டி நீங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ, இத நீங்க எப்படி வேணா நீங்க டோன்ட் ரிப்பீட் கோட், டோன்ட் ரீரைட் யுவர் கோட் இந்த மாரி எழுதிக்கலாம். ஸோ, இது வந்து ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ, இந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ, அதுக்கு வந்து ஃபங்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ, ஃபங்ஷன் இஸ் அ மோர் அட்வான்ஸ்ட் வே டூ யூ நோ அ அ ரிப்பீட் யுவர் கோட் பட் ஸ்டில் லைக் நாட் ரீரைட் யுவர் கோட். ஸோ, இதுதான் வந்து அ டோன்ட் ஐ மீன் லைக் டி ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். சரி. ஓகே. இது வந்து சும்மா புரோகிராமிங் கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ, ஓகே. ஸோ, இப்போ அ இந்த ஃபங்ஷன் கூப்பிட்டா எனக்கு வந்து இந்த மாரி ஹலோ, ஹாய் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ, இந்த பிராக்கெட்குள்ள யூ கேன் யூஸ் ஆர்குமென்ட்ஸ். ஸோ, ஆர்குமென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அ வெளிய நீங்க வந்து செட் பண்ணி இங்க வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ, நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ட்ரிப்ளஸ் டெக். ஸோ அடுத்தாப்ல நம்ம பிரிண்ட்குள்ள நேம் அப்படின்னு சொல்லி குடுக்குறப்ப, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோ, அத எனக்கு வந்து இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வேல்யூவ நான் வந்து ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். இந்த ஃபங்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல ஹாய் ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரணும். ஸோ அப்ப நேம் அப்படின்றத இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த நேம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆர்குமென்ட் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இந்த நேம்க்கான வேல்யூவ நான் வேரியபிள்ல டைரக்ட்டா ஈக்குவல் டூ சைன் பண்ணி குடுத்தேன். இந்த இடத்துல ஆர்குமென்ட்டோட வேல்யூவ நான் வந்து ஃபங்ஷனோட காலிங் ஸ்டேட்மென்ட்ல இருந்து அனுப்பணும். ஸோ இப்ப நான் காலிங் ஸ்டேட்மென்ட்ல என்ன அனுப்புறேனோ, இப்ப இந்த இடத்துல ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆர்குமென்ட் இந்த பர்ட்டிகுலர் ஆர்குமென்ட்டோட ஒரு வேல்யூவா போய் சேவ் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இந்த அம் இது வந்து காலிங் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபங்ஷன இதுதான் கூப்பிடுது. ஸோ இந்த காலிங் ஸ்டேட்மென்ட்லருந்து நான் என்ன வேல்யூவ பாஸ் பண்றேனோ, அது இந்த ஆர்குமென்ட்க்கு வேல்யூவா போய் ஸ்டோர் ஆகுது. நேம் அப்படிங்கிற வே வே ஆர்குமென்ட்ல வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து ஆர்டரா தான் வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நேம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அ அகைன் லைக் நேம்2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்குமென்ட் நான் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ட்ரிப்ளஸ் டெக்2 அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ இந்த இடத்துல ஹலோ பக்கத்துல நேம்2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்கு 2 ஆர்குமென்ட் இருக்கு. நான் இங்க காலிங் ஸ்டேட்மென்ட்ல 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்ல அதாவது நேம் அப்படிங்கிற ஆர்குமென்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ட்ரிப்ளஸ் டெக். இது வந்து ஆர்டரா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நேம்2 அப்படின்ற ஒரு ஆர்குமென்ட்ல ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்ப நான் நேம் அப்படிங்கிறத இங்க பிரிண்ட் பண்றேன். நேம்2 அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல நேம் அப்படின்ற இடத்துல ட்ரிப்ளஸ் டெக்கும், நேம்2 அப்படின்ற இடத்துல ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்படிங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஹாய் ட்ரிப்ளஸ் டெக் அண்ட் ஹாய் ஹலோ ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. சரி. இது ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ அ ஒரு டேட்டாவ இப்ப நம்ம வந்து இங்க கால் பண்றோம். இத வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண மட்டும் தான் செய்யுது. இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆப்பரேஷன் நடந்து முடிஞ்சு எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியுது இந்த ஃபங்ஷனால அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம மல்டிபிள் பிளேஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்ஷன் இருக்கட்டும். ஸோ டிஃபைன் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஒரு 3 நம்பர்ஸ்க்கான சம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். A, B, C. ஸோ இந்த 3 நம்பரையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதோட அ the answer is equal to A plus B plus C. இத நம்ம டைரக்ட்டா வந்து இடத்துல பிரிண்ட் ஆன்ஸர் இந்த மாரி குடுக்கலாம். ஸோ இந்த ஃபங்ஷன் நான் வந்து இங்க இருந்து கால் பண்றேன்னு வைங்க. ஸோ சம் ஆஃப் 4, 3, 5 இல்ல இந்த மாரி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3யும் ஆட் பண்ணி 4 + 3 + 6 இது 3யும் ஆட் பண்ணி எனக்கு வந்து ஆன்ஸர்ன்ற வேரியபிள்ல வைக்கும். அதுக்கப்புறம் அத நான் அப்படியே பிரிண்ட்டும் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஆன்ஸர் வந்து 13 அப்படின்றது வருது. ஸோ இந்த ஃபங்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. பிரிண்ட் டைரக்ட்டா பண்ணுது. ஸோ மெனி டைம்ஸ் நம்ம வந்து புரோகிராம்ஸ் யூஸ் பண்றப்ப வேல்யூவ டைரக்ட்டா பிரிண்ட் பண்றத விட, அந்த வேல்யூவ இன்னொரு ஃபங்ஷனுக்கு ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்றத தான் வந்து ம் அ மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் புரோகிராம்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இத நான் ரிட்டர்ன் பண்றது எப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல சம் அப்படின்னு சொல்லி போட்டு
3 வேரியபிள் வேல்யூ குடுக்கணும் கண்டிப்பா. ஸோ 7 குடுக்குறோம். ஸோ இங்க பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்ஸர் கால்குலேட் ஆகி அந்த ஆன்ஸர் வந்து எனக்கு இந்த புரோகிராம் எங்க காலிங் ஸ்டேட்மென்ட்டோ அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணப்பட வேல்யூ வரும் அந்த இடத்துல. ஸோ இப்ப நான் இத ரிட்டர்னே பண்ணல. இந்த இடத்துல ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நன் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா வரும். ஏன்னா இந்த ஃபங்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால ரிட்டர்ன் வந்து நன் ஆக்சுவலா அந்த இடத்துல. ஓகே. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் நான் எழுதுறப்ப சொல்லியிருந்தேன். இந்த மாரி இங்க 3 ஆர்குமென்ட் நான் வச்சிருக்கிறேன். அப்போ கண்டிப்பா 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 வேல்யூ பாஸ் பண்றதுக்கு பதிலா நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் மிஸ்ஸிங் ஒன் பொசிஷனல் ஆர்குமென்ட் சிக்கான வேல்யூ நீங்க குடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துரும். ஸோ இப்ப நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 வேல்யூ தான் இங்க குடுத்திருக்கிறேன். ஆனா இங்க 3 வேல்யூ பாஸ் பண்றேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்ப இட் இஸ் லைக் 2 பொசிஷனல் ஆர்குமென்ட்ஸ் தான் நான் எடுத்துப்பேன். ஆனா நீங்க 3 குடுக்குறீங்க. ஸோ அதனால நான் எரர் த்ரோ பண்றேன். ஓகே. ஸோ இது ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏ, பி, சி அப்படின்ற இங்க ஆம் ஆர்குமென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஆர்குமென்ட்ஸோட ஸ்கோப் அதாவது இதோட லைஃப் டைம் என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் மட்டும் தான் இதோட லைஃப் டைம். இந்த ஆன்ஸர் முதற்கொண்டு எல்லாமே எதுக்குள்ள உயிர் வாழ முடியும் அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் உயிர் வாழ முடியும். ஸோ இப்ப இந்த சம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கூப்பிட்டுறேன். பிரிண்ட் குடுத்து சம் ஆஃப் 10, 1, 2, 3 ஓகேங்களா? ஸோ இப்போ இத ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 1 + 2 5 அப்படிங்கிறத நான் 3 + 3 6 ஓகே. 6 அப்படிங்கிறது அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ இ நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாரி ஏல வந்து வேல்யூ 1 இருக்கும். பில வந்து 2 இருக்கும். சில வந்து 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஃபங்ஷன்ஸ்குள்ள மட்டும் தான் அதால உயிர் வாழ முடியும். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு வெளிய நான் அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இட் ஒன்ட் வொர்க். ஸோ இப்போ வந்து ஏ யோட வேல்யூ ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்ஷன் உள்ள நீங்க வந்து ஏய பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஏ குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏ யோட வேல்யூ 1 அப்படிங்கிறது வரும். ஆனா, இந்த ஃபங்ஷனுக்கு வெளிய அ எனக்கு ஏ யோட வேல்யூ என்னங்கிறது தெரியாது. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஃபங்ஷன் இத தான் வந்து ஸ்கோப் ஆஃப் ஃபங்ஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம வேரியபிள் அசைன் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் அந்த வேரியபிள் வேல்யூ உயிரோட இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபங்ஷன்ல எப்படி எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 ஃபங்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சே ஹை அப்படின்னு ஒரு ஃபங்ஷன், சே ஹலோ அப்படின்ற ஒரு ஃபங்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஃபங்ஷன கால் பண்ணா தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸோ, நம்ம இந்த ஃபங்ஷன் சே ஹலோவ கால் பண்ணல. ஸோ சே ஹலோ கால் பண்ணல அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஃபங்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 19ல பிரிண்ட் டாப் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்ஷன் சே ஹைய வந்து கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பிலோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் நம்ம பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாட்டம் வரைக்கும், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன லைன் நம்பர் 10 டூ 12 பைத்தான் ரீச் பண்றப்ப டிஃபைன் தான் பண்ணுமே தவிர, ஆனா அதை யூஸ் பண்ணாது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. லைன் நம்பர் 15, 16 அகைன் டிஃபைன் தான் பண்ணும். எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லைன் நம்பர் 19 பைத்தான் எப்ப ரீச் பண்ணுதோ, அப்போ பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நான் லைன் நம்பர் 20ல காலிங் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த ஃபங்ஷன் கால் பண்றதுனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பிலோ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டாப், அதுக்கப்புறம் ஹாய், ஹலோ. அது வந்து பிகாஸ் ஆஃப் த சே ஹாய் ஃபங்ஷன். அதுக்கப்புறம் பிலோ அப்படின்றது எனக்கு அவுட்புட் வந்து வந்துரும். ஸோ இது எக்ஸிகியூஷன் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹலோ அப்படிங்கிறத இந்த சே ஹலோவ நான் எங்க கூப்பிடுறேன் அப்படின்னா, அந்த பிலோக்கு அப்புறம் கூப்பிடுறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப், பாட்டம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்ஷன் போட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிலோ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சே ஹலோ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பிலோக்கு அப்புறம் ஹலோ அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ ஃபங்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் நீங்க இன்னும் நோட் பண்ண வேண்டியது, ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால கூப்பிட முடியும். ஏன்னா, பைத்தான் வந்து டாப் டூ பாட்டம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சே ஹலோங்கிற ஃபங்ஷன நான் வந்து லைன் நம்பர் 17 அண்ட் 18ல டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல சே ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் லைன் நம்பர் 15 பைத்தான் ரீச் பண்றப்ப, எக்ஸிகியூஷன் ரீச் பண்றப்ப, இந்த ஃபங்ஷன நான் இன்னும் டிஃபைனே பண்ணல இல்லையா? ஸோ அப்ப என்னால இந்த இடத்துல இந்த சே ஹலோவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ சே ஹலோ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்தாப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஃபங்ஷன்ஸ்ல என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டு புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.